வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்க பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட இன்னையோட எபிசோட் மற்றும் ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். என்னோட அடித்தடி சண்டை இல்லாமல் இந்த சீரியல் கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கேன்னு பார்த்துட்டு இருந்தீங்களா? இப்போ வந்து குடும்பமே சேர்ந்து அதிரடியாக அடிச்சிக்கிற மாதிரி வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே வந்து செந்திலும் மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக கத்தி கத்தி சண்டை போட்டுட்ருக்காங்க. ஒன்னால தான் எல்லாம் வந்துச்சு, ஒன்னால தான் எல்லாம் வந்துச்சு அப்படின்னாங்க. ஒன்றை போய் நான் கட்டிக்கிட்டேன் பாரு அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு மீனா, உங்களை யார் என்னை கட்டிக்க சொன்னால் அப்படியே இருந்துக்கலாம்ல அப்படின்னா, இப்போ மட்டும் நான் வீட்டில் இருந்தீங்கன்னா எனக்கு என்ன பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்னால தான் வந்து அண்ணனுக்கு வந்து இவ்வளோ அவமானம் அப்படி இப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. கத்திட்டு இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பாண்டியனும் கோமத்தியும் அங்கே இருக்காங்க. என்ன நீ நடக்குது இங்கே, என்ன அப்படி கத்திட்டு இருக்காங்க போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்லைங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க கம்முனுங்க போகலாம் அங்கே வாங்க ரூமுக்கு போகலாம் எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா கதவு போய் ஒரு தட்டுறாடே, செந்தில் என்னடா நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னு கத்தி கத்தி தட்டுறாரு. இந்த சத்தம் கேட்டவுடனே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ரூமில் இருந்தவங்க கதிரும் ராஜியும் எந்திரிச்சு அப்படியே லேசாக வெளியே வராங்க. அதே போல் இந்த சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க சரவணனுக்கே கேட்டுருது. சரவணன் பார்த்தீங்கன்னா பழனியை தட்டுறாரு. பழனி தட்டணும்னா பழனி எந்திரிக்கிறாரு. என்ன மாப்பிள்ள அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை மாமா அப்படிங்கிறாங்க. கீழே ஏதோ சண்டை போல் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னடா அந்த செந்தில் எப்பயுமே எதுவுமே பேச மாட்டானே, அப்புறம் என்ன சண்டை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இல்லை மாமா ஏதோ சண்டை போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க 2 பேரும் இறங்கி கீழே வராங்க. அப்பயும் வந்துன்னா பாண்டியன் வந்து கதவை தான் தட்டிட்டு இருக்கா. நான் செந்தில் இவ்வளோ டைம் கத்தனே உனக்கு தெரியலையாடா கதவை தரடா அப்படிங்கிறாங்க. ஏன்டா இவ்வளோ நேரம் தட்டிட்டு இருக்க, கதவை திறக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா கதவை திறந்துட்டு செந்திலும் மீனாவும் வெளியே வராங்க. வெளியே வந்து எதுக்குடா அப்படி கத்திட்டு இருக்கீங்க, ஊரே கேட்குற மாதிரி அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா எதுவும் இல்லை, வந்து ஒரு பிரச்சனை பேசிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறாங்க. ஏன்டா அவங்க அம்மாவும் நானும் இத்தனை வருஷத்தில் எப்போயா சண்டை போட்டு பார்த்துருக்கீங்களா, எதுக்குடா சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா இன்றைக்கி பொண்ணு பார்க்க கூப்பிட்டு போனாங்களா, அங்கே வேறு இது பண்ணிட்டாங்களா அதனால தான்ப்பா அப்படிங்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா சரவணன் வந்து டென்ஷன் ஆகிட்டு, ஏன்டா நான் தான் வந்து பொண்ணு பார்க்க சொன்னேன், எல்லாம் கொஞ்சம் நாள் விடுங்கடா, எல்லாமே சந்தோஷமாக இருக்கடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு எதுக்குடா கத்திட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு தான் இப்போ இவ்வளோ தான் இப்போ எல்லாம் நடந்துச்சு, வந்து எதுவுமே கேட்காம கூப்பிட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கா, இது ஏன்டா இது மாதிரி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கையை ஓங்கிட்டு போகிறாரு. கையை ஓங்கிட்டு போனோன்னு பார்த்தீங்கன்னா மீனா வந்து கையை பிடிச்சிடுறாங்க. மாமா எதுக்கு மாமா அடிக்க போகிறீங்க, எதுவாக இருந்தாலும் பேசிட்டு தானே இருக்கீங்க, பேசுகிறப்ப எதுக்கு அடிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே வந்து பாண்டியன் செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. என் பையனை கண்டிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா, அது இல்லையா இது இல்லையா அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு உரிமை இல்லைன்னா சொல்கிறாங்க, அடிக்கிறதுக்கு போகிறீங்க, எதுக்கு அடிக்கிறதுக்கு போகிறீங்க அப்படிங்கிறாங்க. கோமதி கேட்குறாங்க, எதுக்கடி அடிக்கிறத போய் தடுத்து அவங்க அப்பா பிள்ளைகளை நீ எதுக்கடி போகிற அப்படிங்கிறாங்க. அது இல்லை யாருன்னா அடிக்க போனாலும் நான் தடுக்க தான் செய்வேன் அப்படிங்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் டென்ஷன் ஆகிட்டு, எங்கள் அப்பா எனக்குள்ளே எதுக்கடி நீ வந்து தடுக்க பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கையை ஓங்கிட்டு போகிறாரு. டே பொண்ணு எதுக்குடா போய் அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு பாண்டியன் பிடிக்கிறாரு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா மாமா நீங்கள் வந்து எங்கள் பிரச்சனைக்குள்ளே வந்தால் தான் எங்களுக்கு பிரச்சனையே அப்படிங்கிறாங்க. என்னடா இப்படி வந்து பேசிட்டு இருக்காங்க, என்னடா கரெக்டாக இருக்குடா அப்படி இப்படின்னு வந்து எல்லாமே காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்காங்க. மாமா எங்கள் சைடு தான் தப்பு மாமா, எங்களை விட்டுருங்க, நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டதுக்கு மேலே நான் அப்படி பண்ணாத பார்த்துக்கிறேன் மாமா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா பழனி சொல்கிறார், இது நல்ல பொண்ணுக்கு அழகு அப்படிங்கிறாரு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ரூமுக்கு போயிடுறாங்க. மற்றவங்களாம் கொஞ்சம் சோகமாக அப்படி இப்படியே அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. எதுக்கு இப்போ மறுபடியும் கத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுக்கு எங்கள் அப்பா எனக்குள்ளே வந்தா அப்படிங்கிறாங்க. அதே போல் உங்கள் அப்பா எதுக்கு நம்மளுக்குள்ளே வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு கொஞ்சம் சண்டை போட்டிருக்காங்க. மறுபடியும் சண்டை வருமானு தெரில.